ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்டினரி அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 1 to 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறைய ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பேசியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் வளவலன்னு பேச விருப்பப்படவே இல்லை. என்னோட சொந்த கதை, சோக கதை, சேனல் கதை எல்லாத்தையுமே வீடியோக்கு பின்னாடி பார்த்துடலாம். வந்த எல்லாருமே இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வளவலன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோ கொள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்டினரி சாப்டர் 1 to 8. எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த மக்களை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்பவே பின்தங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் வாழ்கிறதே கிட்டத்தட்ட சர்வை பண்ணுறது என் உயிருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் புலம்பிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட பேர் வெல்ஸ்டன் பிரைவேட் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் ஃபேமஸே அங்கே கேஃபேட்டீரியாவில் கொடுக்குற கேக்கு தான். கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் அந்த கேக்கை செய்வாங்க. இப்போ அந்த கேக்கோட ஒரு பீஸ் மட்டும் பாக்கி இருக்குது. ஒரு பொண்ணு அதை ஆசையை எடுக்க வரா. பட் அவளோட கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி ஒரு பையன் அவளுக்கு முன்னாடி எடுத்துடுறான். அந்த கேக்கை என்கிட்ட நான் கடைசி ஒரு மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பையன் சொல்ல. இதை கேட்டோடனே உன் மூஞ்சிக்கு இந்த கேக்கெல்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இந்த வார்த்தையை கேட்டவொடனே அந்த பொண்ணு உடனே கையில் எலக்ட்ரிக் பவர் எடுத்து ஒழுங்கு மரியாதை கொடுன்னு சொல்ல, ஓ உனக்கு இப்படி தான் விளையாடணும்னு தோணுதா, சரி ஓகே குழந்தை நம்ம எப்படியே விளையாடலாம்னு சொல்லிட்டு மாற்றி சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு அப்பாவி பையன் ஓ மை காட் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த அப்பாவி பையனை தான் காமிக்கிறாங்க. கிளாஸில் டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது, எப்பா இந்த கிளாஸே செம்ம போர் அடிக்கிறா சாமின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் நம்மள மாதிரி. அப்படியே மான்வாவோட அன்ஆர்டினரின்ற இந்த ஒரு டைட்டிலில் போட்டு காமிச்சு இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸில் டீச்சர் வழக்கம் போல் போர்டில் ஒரு ப்ராப்ளம் எழுதி போட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சா அவங்களோட கையை தூக்கி இங்கே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இந்த அப்பாவி பையனும் கையை தூக்கி டீச்சர் நான் சால்வ் பண்ணட்டோமான்னு கேட்குற மாதிரி, மேம் நான் பாத்ரூம் போட்டோமான்னு சொல்லி கேட்க டீச்சர் செம்ம டென்ஷனில் போய் தொலை புறம்போக்கேன்றாங்க. இவனும் வெளியே போகும்போது ஒரு பச்சை கலர் மண்டை வச்சவன் போகும்போது எங்கன்னா அடி வாங்கி போய் செத்துற போகிறான்னு சொல்ல இதை கேட்ட உடனே டீச்சர் அவன் மூஞ்சில் சாக் பீஸை விட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த அப்பாவி பையனும் வெளியே கிளாஸ் முடிச்சுட்டு பிரேக் போகிறதுக்காக வெளியே வர இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடான்னு சொல்லி முன்னாடி பார்த்தா கதவை உடைச்சிட்டு ஒருத்தன் மடந்து உளறான். என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இவன் அலண்டு போய் பார்க்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவன் மட்டும் வந்த வேகத்துக்கு என்னை இடிச்சிருந்தான், நான் செத்தே போயிருப்பேன், அவ்வளோ வேகம் வந்தானேன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவனை பார்த்து உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டா அந்த பையன் ஹேய் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவை பார்த்து கேட்டுட்டு முன்னாடி இருக்க இந்த புறம்போக்கு தான் என்னை அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா இதில் ஒரு மஞ்ச மண்டக்காரன் நான் உன்கிட்ட என் பெண்ணை எழுதுறதுக்கு கொடுத்தா நீ என்னோட பெண்ணை உடச்சி வச்சிருக்கான்னு சொல்கிறான். அட பாவிகளா, ஒரு பெண்ணை உடைச்சதுக்கு அவன் சாவர அளவுக்கு அடிப்பியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சிவப்பு மண்டக்காரனும் ஒன்னா சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனும் கையில் ஒரு லேசர் அட்டாக் மாதிரி காமையம்ம மாதிரி சூப்பராக ஒரு அட்டாக் ரெடி பண்ணிட்டு போவ, அட பாவிகளா உங்ககிட்ட பாத்ரூம் போவதுக்கு என்னை கொண்டுடுவீங்க போலன்னு சொல்லிட்டு இந்த அப்பாவி பையனும் திரும்பி அடித்து இந்த இடத்த விட்டு ஓடுறான். இதோட இந்த ஸ்பூஃப் முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். எப்படின்னா இந்த சூப்பர் அபிலிட்டிஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. கேக்கிலேருந்து சின்ன பெண்ணை உடச்சதுக்காக வரைக்குமே சூப்பர் அபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதிரி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேஜ், அதாவது ஆக்சுவலாக இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஓகேங்களா, முன்னுரை கதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழெல்லாம் அந்த மாதிரி இந்த மானோட ஸ்பூஃப் இது. நான் ஏன் இந்த அனிமே செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அரௌண்ட் 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் இந்த மானவாவை படிச்சிருக்காங்க. அதுக்காகவே எனக்கு ஒரு மாதிரி இழுத்துச்சு. ரேட்டிங்லாம் செக் பண்ணி பார்த்தவருக்கு எல்லாமே ஹையஸ்ட் ரேட்டிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம 2 பேருமே, அதாவது நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த மான்வாவை படிக்க போகிறோம், ஒன்றா கேட்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் அந்த லைக்கை பண்ணிவிட்டு மீதி வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம சாப்டர் 1க்குள்ளே போக போகிறோம். சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் இந்த வீடியோ யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்போஸ் சஜஷன் கமெண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா அதை மறக்காமல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாழவன் பேசாமல் வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்டினரி சாப்டர் 1 பை வாய்ஸ் ஆஃப் தருண். ஓப்பனிங் சீன்லையே அந்த அப்பாவி பையனை தான் காட்டுறாங்க. ஏன்டா உனக்கு போக வந்தது ஒரு குத்தப்பாடா, இப்படி ஓட கொள்றீங்களேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாத்ரூமை விட்டு ஓடி இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பாத்ரூமை சூஸ் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அலண்டு போய் இந்த பக்கம் பார்த்தா இங்கேயே 2 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு சின்ன பையனை போட்டு ஒரு பெரிய பையன் அடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு ஒழுக்கா என் கிட்ட வந்துரு, நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு சொல்கிறான். இதை கேட்டால் அந்த சின்ன பையனை என்னால் முடியாதுன்னு சொல்லத, என்னது முடியாதா நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதை அந்த அப்பாவி பையனும் பார்க்குறான், இவன் எதுக்கு தேவையில்லாம சின்ன பையன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த பெரிய பையனும் நீ இப்போ பண்ணவே மாட்டியா, என்ன பாரு என் கிட்ட வா, இப்போ நீ அதை பண்ணுன்னு சொல்லி திரும்ப ஒரு அடி அடிக்க போக, ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ பாஞ்சு அந்த அடிக்க வந்தவன ஒரு குத்துறான். என்னடா ஹீரோன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் இவன் தான் நம்ம ஹீரோ. இவ்வளோ நேரம் அப்பாவியாக பயந்து வந்தவன் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உடனே அடித்து காப்பாற்றுறான். இதை பார்த்தோடனே ஹேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அந்த ஜான் தானே இந்த ஸ்கூல்லேயே இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் முட்டாள்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஸ்கூல்லேயே நம்ம ஃபேமஸான ஒரு முட்டாள்னா நம்ம ஹீரோ தான். அது இவன் இந்த மாதிரி முட்டாள்னு சொல்லிட்டு அப்படியே ஓங்கி ஒரு குத்த வர நம்ம ஹீரோ சாலிடாக அதை ஒரு பிளாக்கை லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு இவன் மூஞ்சில் நெக்ஸ்ட்டு பஞ்சை ஒன்று லான்ச் பண்ணுவான் பாருங்கள். அவ்வளவுதான், ஆளு கலங்கி போய் ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டு
ஓ உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சான்னு சொல்லிட்டு தன்னுடைய சூப்பர் பவரான அவனுடைய பவரை ஆக்டிவேட் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஓ மை காட், இந்த புறம்போக்கிட்ட இந்த வேலை வேறு இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்ப, இவனும் இப்போ முடிஞ்ச என்னை தொட்டு படுறா, உன்னை நான் நரகத்துக்கே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். இந்த வெள்ளை மண்டையும் உன்ன மாதிரி வீக்காக இருக்கவங்களாம் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவன். ஸோ உன்னோட வேலையை நீ பார்த்துட்டு போயிருக்கணும், பட் நீ அதை பண்ணலை. அதனாலேயே இப்போ நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன், நீ இன்றைக்கி வந்து சரியான பாடத்தை கற்றுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து மிரட்ட, பின்னாடி அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவை தனியாக தவிக்க விட்டு அவன் வேலையை பார்த்துட்டு ஓடிடுறான் பயந்துட்டு. இவன் அப்படி போகும்போது இந்த வெள்ளை மண்டை பாஞ்சு ஒரு அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வந்து அதுலேருந்து ஜஸ்ட்டு நவந்துடுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மூச்சே இல்லை. என்ன வேகத்தில் வந்தான் இவன் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலண்டு போயிடுறான். நம்ம ஹீரோ என்னதான் டாச் பண்ணாலுமே அவன் வந்த ஃபோர்ஸுக்கு ஒரு குத்து ஒன்று வைக்க நம்ம ஹீரோ அதை பிளாக் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோவோட கையே வந்து உடஞ்சி போயிடுது. இவனோட ஸ்கின்ஸ் எல்லாமே அப்படியே கல் மாதிரி இருக்குது. ஸோ இவனை என்னால் அட்டாக் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுறது, இவனோட என்ஹான்ஸ்மெண்ட் பவர் வந்து ரொம்பவே வீக்கான பவர் தான். ஜஸ்ட்டு ஸ்கின்னை மட்டும் டெவலப் பண்ணுறதால ஒன்றும் ஸ்ட்ராங் ஆக முடியாது. பட் இவனுடைய பவர் வச்சு என்ன கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அவன் புலம்ப, இந்த கெட்ட பையனும் தன்னோட பாடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட் மாதிரி சாலிடாக மாற்றிட்டு, நீ வந்து என் கிட்ட கெஞ்சு, நான் வேணா உன்னை அப்பயாச்சும் அமைதியாக போக வரேனான்னு பார்ப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கெஞ்ச சொல்ல நம்ம ஹீரோ பார்க்குறான். இது உன்ன மாதிரி டைமண்ட் கிட்டலாம் நான் போய் கெஞ்சுவேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நெக்கில் பேசிட்டு சண்டைக்கு அடுத்த ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். இப்போ அப்படியே ஸ்கூலோட மெடிக்கல் ரூமை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். திரும்பவும் நீ தான் வந்திருக்கியா, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே என் வேலையாக காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மிரட்டிக்கிட்டே வந்து அவன் கிட்ட மருந்தை கொடுக்க, இந்த மருந்தை குடிச்சுன்னா 3 மணி நேரத்தில் அவன் கை திரும்ப சரியாயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அவனை திட்டுறாரு. நல்ல வேலை இன்றைக்கி நீ ஒரு ஸ்டோன், அதாவது டைமண்ட் மாதிரி இருக்க ஒரு பையன் கிட்ட சண்டை போட்டு பரவாயில்ல ஓடி வந்துட்டுருக்க. ஸோ அது வரைக்குமே நீ தப்பிச்சது நல்ல விஷயம் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே டாக்டர் பரவாயில்ல, நான் உடம்ப பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுது மூவாக டாக்டர் வந்து பார்க்குறாரு. கண்ணா நீ எங்கே போகிற, உன்னை யார் இப்போ போக சொன்னால், உன் கை ஹீலாகி முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே என் ரூம்லேயே மெடிக்கல் ரூமில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிரட்ட நம்ம ஹீரோவும் பயந்துட்டு அமைதியாக உட்காந்துடுறான். இப்போ அப்படியே மேலே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அமைதியாக ஜாலியாக உட்காந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு மெசேஜில் என்ன இருக்குன்னா, சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. பட் இவன் என்ன பண்ணுறான்னா யாருன்னு சொல்லி கேட்டு ரிப்ளை பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு நடந்து வர ரூம் வேறு எதுவுமே கிடையாது, மெடிக்கல் ரூம் தான். டாக்டர் பார்க்குறாரு. அட கடவுளை, இன்னும் ஒரு கேஸான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பார்க்க நம்ம ஹீரோ பார்க்குறான். எது இவளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்தா இவங்க 2 பேரும் இப்போ ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ புலம்புறான். என்னடா இது, என்ன பூச்சி இப்படி உட்கார வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்க நம்ம டாக்டர் வந்து கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள் 2 பேரும் ஒழுங்காக கேட்டுக்கோங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீங்கள் 2 பேரும் இங்கேயே தான் இருக்கணும், குறிப்பாக ஜான் நான் வர வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோவும் சரிங்க டாக்டர் நான் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறான். உத்தரவுன்னு சொல்லிட்டேன், கேரண்டி கொடுக்குறான். கதவை அப்படி மூட்டிட்டு போன உடனே நம்ம ஹீரோ இந்த பக்கம் பார்த்து, ஹே சீரா, இந்த பொண்ணோட பேர் வந்து சீரா, நம்ம ஏன் இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்க, சீராவும் சிரிச்சுக்கிட்டே போகலாமேன்னு சொல்லிட்டு சீராவும் வெளியே வரா. ஸோ வெளியே வந்து பார்த்தா அந்த கெட்ட பையன் தான் வெளியே நின்றுட்டு இருக்கா. நம்ம அந்த முட்டாள் மட்டும் என்கிட்ட திரும்ப கிடைக்கட்டும், அவன் வந்து என்னை இந்த ஜன்னலை விட்டு வெளியே தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்க, எதிரில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அப்பாடா இதுதான்டா சொர்க்கமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அந்த ஒரு டைமில் இவன் வேகமாக தன்னோட பவர்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு கல் மாதிரி உடம்ப மாற்றிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி மிரட்ட, ஏ பிச் உன்னால தான் நான் இங்கே கீழே வந்து கிடக்கிறேன், நீ என்ன அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே தூக்கி விட்டு போட்டலன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நீ கூட தான் என் கையை உடைச்சா, அதுக்கு நான் என்ன கேட்டேன்னா இப்போ என் கை ஹீல் ஆகிட்டு இருக்குது, ஸோ அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு, சண்டை வேணான்னு சொல்ல, இதை கேட்ட அந்த கெட்ட பையனும் இவனை விடுற மாதிரியே தெரியல. இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்லிட்டு அடுத்த அடி அடிக்க வர நம்ம ஹீரோவும் பார்த்து கையை வச்சு தடுக்கிறான். பட் ஆனால் ஒரு செகண்ட் சாப்பிட்றான். என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா அந்த சீரா வந்து முறைச்சிக்கிட்டே அந்த கெட்ட பையனை பார்க்க இவன் பயந்துட்டு அவளை தூக்கி போட்டு போயிடுறான். இப்போ ஸ்கூல் பில்டிங்கை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பசங்களை சும்மா கொலை வெறியில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் வாங்கடா உங்களை கொலாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடித்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரான்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் பாத்ரூம் வாசலில் பெண்ணுக்காக 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அவனை தான் வந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யார் அங்கே இழுச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம டாக்டர் தான் அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு வந்து சும்மா கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. இதுக்கு அங்கே இருந்த சிவப்பு மண்டை பையனும் இவன் தான் ஒரு பெண்ணை உடச்சதுக்காக என்ன அடிக்க வந்தான், இத்தனைக்கும் அந்த பெண்ணில் நான் உடச்சது வெறும் மூடி மட்டும் தான் சொல்ல, இதை கேட்ட மஞ்சள் மண்டையும் எது பெண்ணில் மூடியா, நீ என்னோட பெண்ணை உடைச்சடா, உன்னை நான் இன்னைக்கே கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாஞ்சிக்க நம்ம டாக்டர் உடனே அவங்க 2 பேரும் மண்டையும் பிடிச்சி நச்சுன்னு ஒரு இடி இருக்கிறாரு. 2 பேர் மண்டையிலுமே ரத்தம் ஒழுகுது. டாக்டரும் நீங்க எதுக்காக உங்களுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்க்க 2 பேரும் ரத்தத்தை தொடச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ கதவை திறந்துட்டு டாக்டர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒருத்தன் வரான். ஆக்சுவலாக அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கெட்ட பையன் தான் சீரா பிடிச்சி பொழந்துட்டு இருக்கா போல. நம்ம டாக்டரும் வந்து இந்த பக்கம் பார்க்குறாரு, என்னடா இவாடிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லைன்னு நம்ம டாக்டர் முறைக்கிறாரு, இந்த புறம்போக்கு தப்பிச்சு போயிட்டானான்னு சொல்லிட்டு. இப்போ வெளியே ஒரு காஃபி ஷாப்பில் காட்டுறாங்க. அங்கே நியூஸில் யாரோ ஒருத்தன் கீழே படுத்து கிடக்கிறான் அடிப்பட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து பேசுகிறா,
ஆக்சுவலாக சீராக தான் பேசுறது, நீ அவனை ஜன்னலேருந்து தூக்கி போட்டு ஓடி வந்துட்டியான்னு சொல்லி கலாச்சி சிரிக்க, நான் வந்து வேறு என்ன பண்ணுறது, என் தற்காப்புக்கு தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதுக்கு அந்த சீரா பொண்ணும், உன்னோட அமைதியெல்லாம் கிடைச்சதா, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா எனக்கு அந்த அமைதியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, அந்த ஸ்கூலில் வந்து ஒரே தொல்லையாக இருக்குது, கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் செத்து பழைக்க வேண்டியதாகுது, என் உயிர் வாழ்றதுக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புலம்புறான். என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு இந்த அமைதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லி கேட்க, சீராவும் சொல்கிறா, உன்னோட அமைதி எப்போ கிடைக்குதோ கிடைக்கட்டும், நானும் பார்க்க தானே போகிறேன், நீ என்னைக்கு அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அமைதியை கொண்டு வருவேன்னு சொல்லி இந்த மாதிரி உலகத்துக்குன்னு சொல்ல, சீராவும் அதை கேட்டு என்னது அமைதியை கொண்டு வருவா, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறான். இதை கேட்ட சீராவும் உன்ன மாதிரி வீக்கான பையன்லாம் பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே வீக்கான பையன் சொல்ல மாட்டாங்க, வீக்லிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோஞ்சான்லாம் வீக்லிங்ஸ்னு சொல்கிறது வழக்கம். ஸோ உன்ன மாதிரி வீக்லிங்ஸ் கிட்டலாம் நான் பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி சீரா பல்ப முடிடுறா. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் காமிக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா படித்து மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட்டாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதி இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் காமிக்கிறான். வேறு யாரும் நம்ம ஹீரோ தான். கிளாஸுக்கு வந்து என்னோட பேர் ஜான், நான் அவங்க எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக போகிறேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்ல, எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ அந்தளவுக்கு பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கிளாஸ் வந்து முடிகிற டைம் வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்து புலம்பிட்டு இருக்கான். நம்ம எப்படியோ வந்து இந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். வெல்ஸ்டன் ஹை ஸ்கூல் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஸ்கூல்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே வர, நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வரா. இவரோட பேர் எலைன். இந்த பொண்ணு வந்து அழகா, இன்றைக்கி தான் நீ வந்து வந்திருக்கியா, இந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்குதா, இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்குதா, இன்றைக்கி டே எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஆசையாக பேச, நம்ம ஹீரோ நல்லா தான் இருந்துச்சு, நான் இப்போ தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆகி வரல, ஸோ நான் வந்து வீட்லேயே எத்தனை நாள் வீட்டில் ஹோம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் முதல் முறையாக எக்ஸாம் எழுதி இந்த ஸ்கூலுக்கே வரேன் அப்படின்னு சொல்கிறா. பக்கத்தில் ஒரு பொண்ணும் இந்த மாதிரி பசங்களாம் தனியாக இருந்து தான்ப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து புலம்பிட்டு இருக்கா. இது வந்து நம்ம ஹீரோ கதையிலையும் கேட்குது. பட் நம்ம ஹீரோவும் பெருசாக கண்டுக்காமல், ஆமாப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்க அந்த எலைன்ற பொண்ணு, சரி ஓகே உனக்கு எந்த மாதிரியான சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறா, எந்த சூப்பர் அபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட அவனும் இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே எலைனை சுற்றி இருக்க மொத்த கிளாஸ்மேட்ஸுமே அமைதியாகிறாங்க. இவன் எந்த மாதிரி பவரை பற்றி சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இதுக்கு எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்க, இந்த எலைன்ற பொண்ணும் கேட்குறா உனக்கு எந்த மாதிரி பவர் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு எந்த ஒரு பவரும் இல்லைன்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் அழகாக சிரிச்சு பேசிட்டு இருந்த இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை கூப்பிட வர தட்டி விட்டு போயிட்டே இருக்கா. இதோட இந்த பொண்ணு போகிறதோட சாப்டர் 8 முடிச்சிடுறாங்க. ஸோ ஹே கைஸ், இந்த ஒரு மான்வாலை எப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமாக பவரே இல்லை. ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேசியிருப்பா, பட் பவர்னு தெரிஞ்சவொடனே நம்ம ஹீரோவை கேவலமாக பார்த்து நவுந்து போயிருப்பா. என்னடா அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சுட்ட, எங்கடா மீதி மான்வா 1 to 8 சாப்டர்னு போட்டுருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஆமாங்க 1 to 8 சாப்டர்ஸ் தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது. பட் என்னடா டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி ரொம்ப 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 சின்ன மான்வாவாக இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய இருக்குது. அரௌண்ட் இந்த மான்வாவோட ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா 2016 இந்த மான்வா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2026 அரௌண்ட் 10 வருஷமாக இந்த மான்வா இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பச்சு பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு நல்ல மான்வான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இந்த ஒரு எபிசோட் இந்த ஒரு சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் அந்த கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நல்லா இருக்குன்னு ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விட்டுருங்க. சப்போஸ் யாருக்காச்சும் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதர்வைஸ் இந்த மான்வாவை நீங்கள் வேறு ஒரு சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா, அம்மா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது மக்களே, அதையே வந்து சொல்லி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் புதுசாக இப்போ தான் ஒரு சேனல் தொடங்கி எப்படியாச்சும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லைக் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.